மனுஷனுடைய மீறுதலின் நிமித்தம், ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், தேவனுடைய பிள்ளையே, அவர் சரீரத்தில் காயங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், அனுமதிக்கப்பட்ட நோவுகள் பலதும் வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, சிலுவையை பற்றிய தியானம் செய்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பவர்களே, தேவனுடைய ஜனமாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் சரீரத்திலே காயமா, மீறுதல்களின் நிமித்தம் குடும்பத்தில் வாழ்க்கையில நஷ்டமா, மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற சகலமும் தோல்வி அடைந்து விடுகிறதோ, மீறுதல்களின் நிமித்தம் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரவில்லையோ, மீறுதல்களின் நிமித்தம் கர்த்தரால் தரப்படுகிற ஐஸ்வர்யம் நஷ்டப்பட்டிருக்கிறதோ, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பை உணர்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்காகவே நான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன். உன் மீறுதல்களில் இருந்து, உன் தப்பிதங்களில் இருந்து, உன் கீழ்ப்படியாமையில் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மீண்டும் உன்னை உருவாக்கி புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காகவே காயப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.